ஒரே கம்பெனிக்காரங்க 2 ஷாம்பு போடுறாங்க, 2 சீக்கா போடுறாங்க. ஒன்று 10 ரூபா, ஒன்று ஒரு மனிதனுக்கு வந்து 1.25 லட்சம் முடி வேணும். நம்ம எல்லாருமே பயமுறுத்திட்டு இருக்காங்க எல்லாரையுமே. டேமேஜ் ஹேர் இருக்குல்ல சார், அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? டேமேஜ் ஹேர்னா வழுக்கைக்கா இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இந்த பிளட் எடுத்து எங்கே போடணும்? எவ்வளோ நாளைக்கு போடுவீங்க? அதாவது உங்கள் வீட்டு தோட்டத்துக்கு பைப்பை திறந்தா தண்ணி வருது நல்லதா, இல்லை பக்கெட்டில் பிடிச்சி ஊற்றுறது நல்லதா? பைப்பு திறந்தா அது பாட்டு தண்ணி வரப்போகுது. அப்போ உங்க தலைக்கு எப்போதுமே அந்த பிளட் சர்க்குலேஷன் போகணும்னா இப்போ ஸ்கின்ல கூட அது பண்றாங்க. பிளட் எல்லாம் அதெல்லாம் எல்லாமே இதுதான். நல்லா புரிஞ்சுங்க. எல்லாத்துக்கும் யார் காரணம்? அந்த பிஆர்பி பண்றதுக்கு காரணம் சர்க்குலேஷன் மேல போலங்கிறது உண்மை, ஊர்ஜிதம் உண்மை. எவ்வளவு நாளைக்கு போடுவீங்க தலைக்கு பிளட்? ஆனா வழுக்கையில வராது. பிஆர்பி பண்ணா, ஜிஎஃப்சி பண்ணா வழுக்கையில வளராது. இருக்கிற முடி ஹெல்த்தியா இருக்கும். போட்டுட்டே இருக்கணும். எவ்வளவு நாளைக்கு போடுவீங்க? ஒரு செஷனுக்கு 3000 வாங்குறான். எவ்வளவு செஷன் போட முடியும் உங்களால? பிரச்சனை அங்க இல்லப்பா, கழுத்துல இருக்கு. கழுத்தை சரி பண்ணா சர்க்குலேஷன் தானா போயிட்டு போகுது. அப்புறம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அதாவது டெம்பரவரி சொல்யூஷன்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ வில் கெட் பேக் ஒரு ஹேர் 100% ஹெல்த்தி ஹேர். என்ன ஃபாலோ பண்ணலன்னா நான் கேரண்டி கொடுக்க முடியாது. ஃபாலோ பண்ணுவாங்க சார். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன், சும்மாலாம் சொல்லலை. பல கஸ்டமருக்கு சொல்லி எவ்வளோ ஃபீட்பேக் வந்து அதுக்கப்புறம் தான் சொல்கிறோம். அண்ட் ஆனால் சிகக்காய் யூஸ் பண்ணுறது வந்து ஹேர் பண்ணலாமா? நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்றைக்கி அது க்ளீன் பிசு போகும். ஆனால் ட்ரை ஆகிடும். அப்புறம் நீ கண்டிஷனுக்கு போடணும். சேக்க வச்சு பாருங்க, பறக்கணும். ஆமா, ரொம்ப ட்ரை ஆகிடும். அப்போ பிரேக்கேஜ் ஸ்பிளிட்டிங் வேறு வருமே. இப்போ இந்த ஸ்பிளிட்டிங் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகுதா சார்? நிச்சயமாக டேமேஜ் ஆகுது. ஓகே, அது எப்படி? மாய்ஸ்சரைசர் அது இருக்கிற ப்ரோட்டீன் எல்லாம் போயிடும். ரொம்ப முக்கியம் ஹேருக்கு ப்ரோட்டீன் இல்லையா? ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும். விட்டமின் இ நிறைய எடுத்துக்கணும். விட்டமின் இ கேப்சூல்லாம் யூஸ் பண்ணுங்க. எனக்கு அதுக்கு நேச்சுரலா பாத்துக்கங்க. நேச்சுரலா விட்டமின் இனா எதுல சார்? நிறைய ஃபுட் இருக்குமா, இப்போ கூகுள் அடிச்சீங்கன்னா எல்லாம் வந்துடும். சரிங்களா? கேரட் எடுத்துக்கலாம். நிறைய பெஸ்ட் கேரட் தான். அது கரெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? கேரட் ரொம்ப நல்லது. அது மாதிரி நான் சொன்ன கருவேப்பிலை பெஸ்ட் மெடிசன் ஃபார் கருவேப்பிலை. ஒரு கொத்து நல்ல நெல்லிக்காய், 2 நெல்லிக்காய் 2 ஜூஸ் அடிச்சிங்கன்னா நல்லா. தேங்காய் பால் நெல்லிக்காய், தேங்காய் பால் கருவேப்பிலை, நிறைய ஃபுட் இருக்கு. தேங்காய் பாலோட கருவேப்பிலை சேர்த்து சாப்பிடணும். தேங்காய் பால் வச்சு கொஞ்சம் கருவேப்பிலை வச்சு துவையல் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சாப்பாட்டில் போட்டு சமைச்சு சாப்பிடலாம். கருவேப்பிலை பொடி சாப்பிடலாம். இப்போ நிறைய பேரோட தாட் என்னன்னா, எனக்கு முடி வந்து வளர்றனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் முடி கொட்டாம இருக்கணும்ன்ற. ஈஸிமா கொட்டாம இருக்கிறதுக்கு வாரத்தில் என்ன விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. விளக்கெண்ணெய் தேய்ச்சி ஆட்டோமேட்டிக் கூல் ஆயிடும். கொட்டாது. அந்த ஹீட்னால தான் கொட்டுது. சத்தா சாப்பிட்டா கொட்டாது. அசிடிட்டி கண்ட்ரோல் பண்ணணும். மேஜர் ரீசன் அது. அசிடிட்டி தான் இப்போ மேஜர் ரீசன்ல ஃபர்ஸ்ட் வந்து நிக்குது. டோட்டலா எல்லா டிசீஸ்க்குமே என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இன்டைஜஷன் தான் காரணம். எல்லா டிசீஸ்க்குமே டைஜஷன் சரியாச்சுன்னா உங்களுக்கு எல்லா மினரல்ஸும் கரெக்டாக உடம்புக்கு சேரும். கரெக்டாக சரியாயிடும். அண்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ஹேருக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? என்னோட ப்ராடக்ட்ஸ் தவிர வேற எந்த ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிராண்டிங்ல பண்ணுவேன் இல்லைம்மா. அதாவது என்ன ப்ராடக்ட்ஸ்னா நல்ல தேங்காய் எண்ணெய், நல்ல செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயோ இல்லை வெர்ஜின் கோகோனட் ஆயிலோ அவசியம் மஸ்ட். சரிங்களா? நல்ல குவாலிட்டியான ஷாம்பு. சரிங்களா? அதை மெயின்டைன் பண்ணணும். புரியுது. ரொம்ப மெயின்டைன். நம்ம சென்டரில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே பண்ணுறதுக்கு ஆயில்ஸ் கொடுக்குறோம். ரெகுலர் யூஸ்க்கு நம்ம ஆயில் இருக்கு. நம்ம ஆயில் என்ன ப்ளஸ்னா கையில் ஒட்டாது, பிசுன்னு ஒட்டாது. ஓகே. ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் ஆஃபீஸ்க்கு போறோம் ஆயில், அதனால தானே பயப்படுறாங்க. பிசு மூஞ்சில வேலுங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. யூஸ் பண்றது கிடையாது. நம்ம ஆயில் போட்டீங்கன்னா பிசு வராது, மூஞ்சில வலியாது. அதான் ஸ்பெஷாலிட்டி. மார்க்கெட்ல ஒரு ஆயில் கூட கிடையாது. இந்த ஆல்மண்ட் ஆயில் நான் சொல்றேன் சார், அதெல்லாம் போட்டா உண்மையா? ஆல்மண்ட் ஆயில் இருக்கா? இருக்காது. நிறைய 1 லிட்டர் நாள் தெரியுமா? காஸ்ட்லி தான். 5000 ரூபாய் ஒரிஜினல் ஆல்மண்ட் ஆயில். எத்தனை பேர் வச்சிருக்கான்? இல்ல இப்ப அதெல்லாம் பேருக்கு தான் ஒரு 10% தான் ஆல்மண்ட் போட்டுருப்போம். மற்றதெல்லாம் மினரல் ஆயில். டோன்ட் பிலீவ். இஃப் யூ ஹேவ் பாதாம், கோ அண்ட் கிரஷ் இட், டேக் ஏ குட் ஆயில். அவன் பக்கத்துல இருந்து எடுக்கணும், இல்லை அவன் ஆட்டை போட்டுருவான். ஆமா. சரிங்களா? தேங்காய் எண்ணெய் போறோம். நல்ல தேங்காய் எண்ணெய் தேய்ச்சாலே ஓரளவு மெயின்டைன் ஆகும். நான் சொன்ன விஷயத்தை பண்ணிட்டு பண்ணணும். ஒரு ஆயில இருந்து ஒரு ஆயில் மாத்தும் போது 3 மாசம் அவன் முடி கொட்டி நிக்கிறதுக்கு. ஒரு ஆயில இருந்து ஒரு ஆயில் மாத்தும் போது ஒரே தேங்காய் எண்ணெய் வேற பிராண்டை யூஸ் பண்ணினா முடி கொட்டும். ஓகே. நம்ம வந்து எல்லாமே as usual ஒரு ஷாம்பு பாடிக்கு படிக்கணும். ஓகே. படிக்கலன்னா அது கொட்ட தான் செய்யும். அதுக்குள்ளே ஐயோ இந்த எண்ணெயை போட்டனே தெரியாதனம் வாங்கிவிட்டேன்னு நம்ம மக்கள் சொல்லுவாங்க. தப்பு.
அது உங்கள் மேலே உள்ள பிரச்சனை. ஒரு பிராண்டுக்கு ஒரு ஆயில்னு ஒரு ஆயில் மாற்றினாலே ஒரு தேங்காய், ஒரு மரத்து தேங்காய், அதாவது உங்கள் கொல்லையில் உள்ள தேங்காய் வாங்கி ஆட்டி மறாவது 3வது கொல்லையில் வாங்கினீங்கன்னா அதுக்கும் கொட்டும். இதார்த்த உண்மை. அதோட மினரல்ஸ் வேற, உன் வீட்டில் உள்ள மினரல்ஸ் வேற. நம்ம எது யூஸ் பண்ண நல்லா புரிஞ்சுங்க. ஏன் கொட்டுதுன்னா நல்ல ஹெல்த்தியான தேங்காய் தேய்க்கும் போது ஏஜிங் ஆகிடும். ஓகே. ஹேர் ஃபாலு டெய்லி 10 கொட்டுறது 30 கொட்டும். வயசு சீக்கிரம் ஆகிடும் அதுக்கு. ஓகே, புரியுது. ஏன்னா முடி ஒரே முடி கிடையாது. உங்கள் மூக்கே இன்னைக்கு உள்ள மூக்கு இல்லை, போன வருஷம் மூக்கு கிடையாது. இந்த மூக்கு நம்ம கண்ணுக்கு தெரிய மறைஞ்சிடும், கண்ணு மறைஞ்சிடும், பல்லு மறைஞ்சிடும், எல்லாம் மறைஞ்சிடும். வேற முடியும் கொட்டி முடி தெரியும், மற்றதெல்லாம் தெரியாது கொட்டுறது, அவ்வளோதான். அப்போ நம்ம உடம்பை ஹெல்த்தியா வச்சுக்கணும், ஆரோக்கியமா வச்சுக்கிட்டீங்கன்னா முடி கொட்டும். ஹேர் ஃபால் வந்து ஸ்ட்ரெஸ்னால தான் ஆகுதுன்ற மாதிரி. ஸ்ட்ரெஸ் ஒரு ரீசன், ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான். அது மட்டும் இல்லை, ஹெல்த்தியா உன் பாடி தான் ஸ்ட்ரெஸ்னால கொட்டாது. நம்ம ஹெல்த்தியா அதுக்காக ஒரு எதிரியா ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் கொட்டும். ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைச்சிக்கணும். நான் தான் சொன்னேன், கழுத்து தான் காரணம். மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய கழுத்து தான் காரணம். கழுத்து சரியான ஸ்ட்ரெஸ்ஸே வராது. என்கிட்ட நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மருந்து சாப்பிட்டவங்களாம் விட்டுருக்காங்களே. இப்போ தூக்கம்லாம் தான் தூக்கத்தை விட்டுருக்கானே, நார்மல் ஆகிட்டானே, மாத்திரை விட்டுட்டானே. இப்போ நிறைய பேர் டேப்லெட் போடுறாங்க. இப்போ அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணலாம். டேப்லெட் கொட்டுறதுக்கு டேப்லெட் சாப்பிடக்கூடாது. ஒன்லி எக்ஸ்டர்னல் யூஸ் மட்டும் பண்ணுங்க. சத்துக்களுக்கு விட்டமின் சாப்பிடலாம், விட்டமின் டியோ, விட்டமின் இயோ அது மாதிரி எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி இதுக்காக பர்டிகுலராக இதுதான் சாப்பிட்றேன் இந்த இதற்கெல்லாம் வேண்டாம். மெக்னீசியம் எடுத்துக்கலாம், அது மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, மெக்னீசியம் டேப்லெட் ரெக்கமெண்டட் வித் உங்க பெஸ்ட் டாக்டரோட. ஓகே ஓகே. நீங்களே தனியாக எடுத்து சாப்பிடாதீங்க, டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு. அதாவது நண்பர்களே, எப்படி குளிக்கணுங்கிறத சொல்லி தரமா. அதாவது நல்லா புரிஞ்சுக்கிங்க. எடுப்பு தலைக்கு டேரெக்டாக ஷவர் பண்ணாதீங்க. என்ன பண்ணணும்னா, முதல்ல நீங்கள் குளிக்கிற தண்ணி கூலாக இருக்கா சூடாக இருக்கான்னு முதல்ல பாருங்க. மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு கூலாக இருக்கிறது தான் நல்லது. தமிழ்நாடுனா ஊட்டி கொடைக்கானல்ல அது வேற, சரிங்களா? அங்கே சூடாக இருக்கு. ஆயில் போட்டால் நம்ம கோல்டு வாட்டரில் குடிச்சா அது பிசு பிசுன்னு இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் வந்து லுக்வார்ம் வாட்டர் வச்சுக்கோங்க. லுக்வார்ம் வாட்டர் அது ஆயில் பாத்துக்கு. நார்மல் பாத்து பார்த்தீங்கன்னா நார்மல் பச்சைதண்ணில் குளிங்க. உடல் உஷ்ணமத்தை குறைக்கிறதுக்கு முதல்ல வாய் கொப்பளிங்க. 3 டைம் கொப்பளிச்சு துப்பிட்டு கொஞ்சம் அளவு தண்ணி எடுத்து தலையில தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம காலில் இருந்து கழுத்து வரையும் தண்ணி நல்லா உடம்பு கூலா வரையும் குளிச்சுட்டு உடம்புக்கு சோப் போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும், தலைக்கு குளிக்கணும். அப்போ நீங்க ஷாம்பு போட்டு குளிச்சுக்கலாம் வேணும்னா. சரிங்க. எண்ணெய் குளிக்கிற அன்னைக்கு ஹாட் வாட்டர் லுக்வார்ம் வாட்டர் தான் நல்லது. மற்ற நாள்லாம் பச்சை தண்ணி குளிக்கிறது நல்லது. இந்த குளிக்கிற முறை குளிச்சாலே மேக்சிமம் முடி கொட்டுற பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா காலைல எந்திரிச்சக்குள்ள 2 இட்லி சாப்பிடுவாங்க, மனைவி கொண்டு கொடுப்பாங்க. சாப்பிடும்போது தலை பொத்துக்கிட்டு ஊத்தும். அதுக்கு இந்த மாதிரி 5 நாள் குளிச்சிங்கன்னா அந்த வேர்வை அடங்கிடும். ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, கொட்டிக்கிட்டே இருக்கும் தலையில இருந்து. என்ன காரணம், உடம்பு அவ்வளவு சூடும் தலைக்கு ஏறிடுச்சு. இந்த குளிக்கல் முறை குளிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்வெட்டிங் குறைஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாடியை நம்ம கூல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஹேருக்கு போவோம். ஓகே, அதுதான் மெயின். இப்படி மெயின்டைன் பண்ணாதாமா ஹேர் ஃபால் இல்லாம இருக்கும். இப்போ நிறைய பேர் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் தலை குளிச்சிட்டோம்னா அந்த நம்ம எண்ணெய் பிசுக்குல நம்ம திருப்பி வந்து பாடிக்கு வந்துட்டா நம்ம அப்படி குளிச்சு 2 ட்ரிப் குளிங்க, வேணும் தப்பு ஒன்றும் கிடையாது. இந்த முறை இதான் முறை. இந்த முறையை செஞ்சீங்கன்னா ஒரு முடி கொட்டது நிற்காது, கம்ப்ளீட்டா நின்றுடும். சரிங்க சார். அண்ட் நெக்ஸ்ட் போயிடலாம். இப்போ வந்துட்டு இந்த டேமேஜ் ஹேர் இருக்குல்ல சார், அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? டேமேஜ் ஹேர்னா வழுக்கைக்கா இல்லைன்னா எப்படி ஸ்பிளிட்டிங் வழுக்கை எல்லாத்துக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமா இயற்கை வழியில்? நம்ம கிளினிக் வந்தீங்கன்னா சில பேருக்கு வழுக்கையாக இருந்தால் மொட்டை அடிக்க சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு 15 சிட்டிங் வர சொல்லுவோம். டிபெண்ட்ஸ் அப்பான் த பேஷண்டோட அந்த பால்னஸ் ஏரியா பொறுத்து. ஓகே, பால்னஸ் செம்மையா இருந்தா 10 சிட்டிங், பெருசா இருந்தா 15 சிட்டிங் இப்படி வச்சிருக்கோம். பெண்களா இருந்தா மொட்டை அடிக்க சொல்ல மாட்டோம். அவங்க என்ன செய்வோம்னா, நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த ஃபாலிகுல் எல்லாம் ரீஆக்டிவேட் பண்ணி விடுவோம். பண்ண 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 நம்ம கொடுக்குற பெஸ்ட் சீரம்ஸ் எல்லாம் அங்கே வச்சிருக்கோம். அது உணவு முறை, வாழ்க்கை முறை திருத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா we are giving 100% ரிசல்ட்ஸ். ஓகே, பட் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஹேர் ட்ரீட்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் நம்ம முடி கொட்டும், அதுக்கப்புறம் அது எங்க இதுல கொட்டாது. மொட்டை அடிச்சிரும்ல இல்ல கேர்ள்ஸுக்கு கொட்டாது. ஏன்னா ஒரு 10-15 நாளைக்கு இருக்கும். இல்ல 10-15 நாளைக்கு கொட்டும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகி ரீக்ரோத். அது நார்மலா நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகிற மாதிரி இல்ல கொஞ்சம் ஹெவியா இருக்குமா? ஹெவியா, அதாவது அவங்க டேமேஜை பொறுத்து இருக்கு. ஆல்ரெடி எவ்வளவு மோசமா இருக்கோ அவங்களுக்கு நாம தான் அந்த பிஞ்சிங் கொடுக்குறோம்ல, ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எல்லா பிளட் சர்க்குலேஷனும் தலைக்கு வந்துடும், ஹேருக்கு வந்துடும். அப்போ சீக்கிரம் கொட்டாது.
ஓகே ஓகே. ஏன்னா இந்த ஒரு பயம் இருக்கு. அதெல்லாம் பயப்பட தேவையில்லை, அழகா சரி பண்ணிடலாம். நாங்கள் டே ஒன்னே சொல்லுவேன், 2 மாசம் கொட்டி தான் நிற்கணும் ஒரு அலர்ட்னஸ்க்காக. பட் 5-6 நாள்லேயே நின்றுடும். ஆமா, நம்ம தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு குளிர வச்சு வயிற்று சரி பண்ணி க்ளீன் பண்ணி வயிறு பீதி கொடுத்து எல்லாம் சரி பண்ணி க்ளீன் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் பாடியை கிளென்ஸ் பண்ணிட்டு தான். ஆமா ஆமா, அப்போ கொட்டவே கொட்டாது. பயப்படுங்கிற அவசியம் இல்லை. ஓகே சார், நெக்ஸ்ட் போயிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन, அந்த டெர்மா ரோலர்னு சொல்றாங்கல சார், அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அருமையான ரோலர். அதுலலாம் முடி வளராது வாழ்க்கையில. எப்படி நம்ம வந்து அதாவது முடி இல்லாத இடத்துல தோல் வளர்ந்துடும். தோலை வெளில எடுக்கிறதுக்கு ஈஸி டெர்மா ரோலர் தவிர வழி கிடையாது. இப்போ டெர்மா ஸ்டாம்ப் வந்துருச்சு. டெர்மா ரோலரை விட இன்னும் அட்வான்ஸ். டெர்மா ஸ்டாம்ப் போடும்போது இன்னும் ஈஸியா இருக்கு. டெர்மா ரோலரை விட ஈஸியா இருக்கு. அது மாதிரி டெர்மா பென் வச்சும் பண்றோம் நாங்க. அந்த டெஸ்கின்ஸை எடுக்கிறதுக்கு அதை விட வேற வழி இல்லை. நம்ம ஸ்க்ரப்பிங் டைப்பும் பண்றோம். ஓகே. அப்போ டெஸ்கின்ஸ் எடுக்கணும்னா நமக்கு வந்து டெர்மா ரோலர் வந்து ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ் தான். there is no pain no gain. இப்போ நிறைய பேர் அவங்களே பர்சனலா அது யூஸ் பண்ணலாம். தப்பு இல்லை பண்ணலாம். பர்சனலா நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கு பெண்களை பொறுத்தவரை டெர்மா ரோலர் விட டெர்மா ஸ்டாம்ப் நல்லா இருக்கு. ஸ்டாம்ப். ஆமா, நம்ம முடி சிக்காம இருக்கும். டெர்மா ரோலர் சிக்கிடும். ஓ, அந்த ரொட்டேட் பண்ணுவோம், மாட்டிக்கும், பிடிச்சி சிக்கு வரும், உடைஞ்சிரும், டபாரம் உடைஞ்சிரும். 300 ரூபா காலி. இது அப்படி இல்லை, லேயரா ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி பஞ்ச் மாதிரி சக்குன்னு குத்தி. ஓகே. அதுல ஏதாவது பெயின் இருக்கும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், டெர்மா ரோலரோ டெர்மா ஸ்டாம்போ போட்டா முடி கொட்டுறது நிக்கிறதோ இல்லையா, முடி புதுசாலும் வளராது. அதுக்கு தேவையான சீரம் போடணும். ஓகே. இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு இதுக்காக, அது வந்து அந்த போர்சஸ் ஓபன் பண்றதுக்கு மட்டும்தான் டெர்மா ரோலர் போட்டா முடி வளராது. அது தேவையான சீரம் போடணும். இப்போ எங்க குவாலிட்டியான சீரம்லாம் வச்சிருக்கோம்ல, போட்டா அடுத்த நிமிஷம் வளரும். ஓகே ஓகே. should be oil இல்ல serum should be penetrate into the scalp. ஓகே. penetrate ஆனாதான் முடி வளரும், வளராது. ஓகே. இப்போ எவ்வளவோ மார்க்கெட்ல எவ்வளவோ ஆயில் இருக்கு, ஒரு ஆயில்லே வராது. கூட ஏதோ நினைச்ச டெர்மா போட்டாலும் வந்து நிறைய பேர் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. அது தாடிக்கு போடுவாங்கம்மா. எது போட்டாலும் சீரம் வேணும். அதுக்கேத்த ஹேர் குட். இப்போ வயல்ல பட்டு போச்சு, என்ன பண்றாங்க, டெர்மா ரோலர் மாதிரி உழவு ஓடுறாங்க. ஓட்டிட்டு ஊரெல்லாம் போடாம இருக்காங்களா, தண்ணி விடாம இருக்காங்களா? எல்லாம் போடுறாங்களா? போட்டதானே வருது. அது மாதிரி நமக்கு வேணும்ல, தரமான உரம் போட்டதானே வரும். அது போடுறதுல எங்க வரப்போகுது? ஆமா, அதனால போடணும். இப்போ டெர்மா ரோலர் போட்டா நம்ம அதுக்கேத்த சீரம் யூஸ் பண்ணணும். பண்ணனா வராது. அண்ட் அப்புறம் எத்தனை கிளினிக்ஸ் இருக்கு? புரியல சார். உலகம் ஃபுல்லா கிளினிக் வச்சிருக்காங்களே, ஹேர் கிளினிக்ஸ். டெர்மா எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணா வந்திருக்கணும்ல, வராது. ஆமா, வராது. வாய்ப்பு ரத்தம் தான் வரும். ஆமா, அது பிளட் தான் வருமே தவிர வராது. அதாவது வீக்கான ஹேர் வரும், டேமேஜ் ஹேர்லாம் வராது. சரி, ஹேர் கேர் ரொட்டீன் என்ன மாதிரி நம்ம கொண்டு போகலாம்? நான் தான் சொன்னேன், மறுபடியும் சொல்றது, குளிக்கிற மெத்தட், சத்தான உணவுகள், இது பண்ணாலே பெருசா ஹேருக்கு வந்து பெருசா நம்ம எல்லாருமே பயமுறுத்திட்டு இருக்காங்க எல்லாரையுமே. அப்படிலாம் இல்லை, நார்மலா பண்ணி நம்ம முடி கொட்டலங்கிற எண்ணத்தை போட்டாலே ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் செட்டை மாற்றணும். அது தூக்குனால முடி கொட்டதை பார்த்தா அப்படி ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. இல்லம்மா, ஆகுதுன்னா நீங்க நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் தூக்கி பாருங்க, கொட்டாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுட்டு, நம்ம பாடி கிளென்ஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் வந்து கெடுத்து வச்சுட்டு மாத்திட்டு பண்ணோம்னா சரியாயிடும். இப்போ இந்த ஸ்ட்ரைட்னிங் பண்றாங்க, கெரட்டின் பண்றாங்க, இதெல்லாம் I don't recommend. I don't want to spoil the business also. Okay. I don't recommend all that. இல்ல சார், அந்த ஹீட் ப்ராடக்ட்ஸ் அது ஆமா, ஹீட் அதெல்லாம் ஹீட் ஆகி நிறைய பேர் கெரட்டின் பண்ணவங்க நிறைய பேர் ஹேர் ஃபால்லாம் வந்திருக்காங்க. ஓகே, ஸ்டில் தே ஆர் கமிங். ஐயோ தெரியாதனம் பண்ணிட்டேன் சார். சார், அது கெரட்டின் ஒரு புரோட்டீன் தான்மா, அதுக்கு ஹீட் பண்ணோம்ல தலைய முடிய. ஆமா, அப்போ என்ன டேமேஜ் ஆயிடாதா? கண்டிப்பா. சோ அதுக்கேத்த அவங்க சொல்ல இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோம், அந்த ஷாம்பு யூஸ் பண்ணா ஆல் ஆர் மார்க்கெட்டிங்மா. எல்லாம் மார்க்கெட்டிங் தான். இந்த ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணா வந்து உங்களுக்கு இதுவாகாது. ஆல் ஆர் மார்க்கெட்டிங். நான் ஓப்பனா பேசுறேன், மார்க்கெட்டிங் தான். நம்ம வந்துட்டு கோகனட் ஆயில், அதுவும் சேம் ஆயில் யூஸ் பண்ணோம். அதே ஒரு 2 months மாறினா கொட்டிடும். எது இருந்தாலும் கன்சிஸ்டன்சியா ஒண்ணா யூஸ் பண்ணணும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஹேர் சலூனுக்கு போவான், அந்த ஆளு முடி வெட்டலன்னா அந்த ஆளு முடிய வெட்டிக்க மாட்டான். ஆமா, அவங்க அதே மாதிரிதான் ஒரு பிராண்ட் எடுத்துட்டீங்கன்னா அதை விட்டு நவரவே மாட்டாங்க. அதுதான் கன்சிஸ்டன்சி. அதுலயே நம்ம மூவ் பண்ணிடணும். ஒரு ஆயில் உனக்கு செட் ஆயிடுச்சுன்னா லைஃப் லாங் மனைவி மாதிரி. அதுவும் இப்ப மாறுதுல சார். அதுக்கு என்ன பண்றது, மாறினா திருப்பி மாத்திக்க வேண்டியதுதான். வேற டவுட் இருக்கா உங்களுக்கு?
எனக்கு பர்சனலாக டவுட்னா எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு எது புதுசாக இருந்ததுன்னு சொல்லிடுறேன். இந்த கிரேவிங்ஸ் சொன்னது இந்த பீரியட்ஸ் டைமில், அதுக்கப்புறம் இந்த தலை குளிக்கிறது மெத்தடு, இது எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இதுதான் உண்மை, அடுத்த உண்மையை நம்ம பேசுகிறோம். மக்களுக்கே சொல்கிறேன், உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது முடியாக இருக்கட்டும் ஹெல்த்தாக இருக்கட்டும், ஒரு முறை என்கிட்ட தொலைபேசியில் பேசி இந்த பொண்ணு கேட்ட மாதிரி எங்கள்கிட்ட டவுட் கேளுங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரேன், ரெடியாக இருக்கேன். தெரியாதவங்க மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க. உங்களுடைய நண்பனா உங்களுடைய சகோதரனா சொல்கிறேன், என்ன உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் நினச்சிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் பண்ணிங்க, செய்வேன் நினைக்கிறேன். நன்றி. நம்ம கூட வந்து இன்னைக்கு ஜியா சார் இருந்தாங்க. சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் கொடுத்தாங்க ஹெல்த்துக்கும் அண்ட் ஹேருக்கும். அண்ட் இதே மாதிரி நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு சீஃப் கெஸ்ட்டோட நம்ம பார்க்கலாம். பாய்.